1870 டிசம்பர் 9 பிறந்து அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம் பெண் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறிய உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சி அமைக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவருடனும் இடைப்படுவாராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லாஸ்ட் டேல எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கிளாஸ் ரூம் கலாட்டாஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாஸ்டல் ஜாலி டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஆமாம், நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் இவ்வளோ வருஷமும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் கிடைக்க போகிறதே இல்லை. இனிமே கரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃபே மாறிடும். ஐடா, நீ எப்படி அமெரிக்காவில் இருக்க போறியா, இல்லை உங்கள் டேடி மம்மி மாதிரி இந்தியாவில் மிஷினரியாக போக போறியா? என்னது, நான் இந்தியாவுக்கு மிஷினரியாவா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்காவில் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகி ஜாலியாக வாழ போகிறேன். ஐடா, உங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் மிஷினரியா இருக்காங்களே, அதனால எனக்கு என்னமோ நீயும் இந்தியாவுக்கு மிஷினரியா தான் போவான்னு தோணுது. ஐடா, ஹே லிசா, இந்தியாவை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இந்தியாவை பற்றி நினச்சாலே என் கண் முன்னாடி வர்றது அந்த மக்களோட பஞ்சம், பசி, பட்டினி தான். அங்கே மக்கள் எல்லாம் எப்பவுமே இறந்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த மக்களுக்கு ஸ்கூல்னா என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம், இப்படி அடிப்படை அறிவு கூட அந்த மக்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இஷ்டமே இல்லாமல் ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் அமெரிக்காலேயே இருந்து நல்ல சந்தோஷமா நான் வாழ்க்கையை வாழ போகிறேன். சரி ஐடா, அது என்னமோ உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கை பற்றிய முடிவை நீ ஏன் எடுத்துக்கோ. ஐடா, உனக்கு போஸ்ட் இருக்குமா? பார்க்க இந்தியா தேசத்திலிருந்து அனுப்புனது போல இருக்கு. அட ஆமா, இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. எங்க அப்பா தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவே நான் அதை ஓபன் பண்ணி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க போறேன். அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பாய் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கு அன்புள்ள அப்பா. அச்சச்சோ, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்போ நான் என்ன பண்றது? நான் இப்பவே இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. அதான் நான் சொன்னேன்ல, நீ இந்தியாவுக்கு தான் போவேன்னு. பாரு, நீ இந்தியாவுக்கு போட தருணம் வந்துடுச்சாயிடா. ஹே லிசா, நான் இந்தியாவுக்கு போறது எங்க அம்மாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான். எங்க அம்மா குணமானதும் நான் திரும்ப அமெரிக்காவுக்கே வந்துடுவேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இது என்னோட உறுதியான முடிவு. வேற எந்த ரீசனுக்காகவும் நான் இந்தியாவுக்கு போகல. சரி ஐடா, உன் இஷ்டப்படியே செய். அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ ஐடா. ஓகே டியர்ஸ், நான் இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். பை டியர்ஸ், பை. அதன்படியாக 1890 வருடம் இந்தியா வந்தார் ஐடா ஸ்கடர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையே தேவனுடைய பணிக்கு நேராக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஹலோ டாடி. ஹலோ ஐடா. How are you daddy? Where's mom? ரொம்ப நல்லா இருக்கு ஐடா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட கூட்டிட்டு போறவா? ஓகே டாடி, வாங்க போகலாம். அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? இன்னுமா இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டீங்களேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்துட்டேன்ல, உங்களை நல்லா நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரமே சரியாயிருவீங்கம்மா. ஐடாமா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமா. இனிமேல் நான் சீக்கிரமாக குணம் அடைஞ்சிருவேன். கர்த்தருக்குள் நம்புகிறேம்மா. நிஜமாம்மா, நிச்சயமா ஏசப்பா உங்களை குணப்படுத்திடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. ஐடாமா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பக்கத்து ஊரில் வயதான ஒருவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சாமா. நான் உடனே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவை பார்த்துக்கோ. ஓகே டாடி, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. நான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க டாடி.
டாக்டர் டாக்டர் டாக்டர். என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குதே, இந்த நேரத்துல யாரு வந்திருக்காங்க? சரி போய் பார்க்கலாம். டாக்டர் டாக்டர். சொல்லுங்க, யாரு நீங்க? டாக்டர் டாக்டர், எங்கள் ஆத்துக்காரி ரொம்ப பிரசவ வழியில துடிக்கிறா டாக்டர். அவ வீட்டு மருத்துவர் எல்லாமே கைவிட்டாங்க டாக்டர். ரொம்ப துடிக்கிறா டாக்டர். நீங்கள் வாங்க டாக்டர். நீங்கள் வந்து பிரசவம் பார்த்தீங்கன்னா என் பொஞ்சாதி என் ஆத்துக்காரி ரொம்ப சுகமாயிருவா. சீக்கிரம் வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டர். எங்க அப்பா வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. வந்ததும் அவங்கள உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? அபச்சாரம். ஒரு பொம்னாட்டிக்கு ஒரு ஆம்பளை டாக்டர் பிரசவம் பார்க்கறதா? ஐயோ பகவானே, அதெல்லாம் விடுமா. நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து பிரசவம் பார்த்தா என் பொஞ்சாதி என் வளச்சிருவாமா. சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்னால முடியாதுங்க. எனக்கு மருத்துவம் பார்க்கலாம், வைத்தியம் பார்க்கலாம் தெரியாது. நான் அதை பத்திலாம் படிக்கல. எங்க அப்பா நல்லா பார்ப்பாங்க. நான் வேணா எங்க அப்பா கூட வந்து உங்களுக்கு உதவி செய்யறேங்க. ஐயோ, என்ன சொன்னாலும் சரிதாம்மா. ஒரு பொம்னாட்டிக்கு ஒரு டாக்டர் பார்க்கறத விட மாட்டாது. இதை காப்பாற்ற யாருமே இல்லையா? பகவானே, யாராவது காப்பாத்துங்க, என் பொஞ்சாதியை காப்பாத்துங்க. ஐயோ, என்ன பண்றது இப்ப? டாக்டரம்மா, மறுபடியும் யார கதவு டாக்டரம்மா, தட்டுறாங்களே? உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க டாக்டரம்மா. என் பொஞ்சாதி சாக்கடுக்கிறாமா. பிரசவ வழியில துடிச்சு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாமா. உடனே கையோட என் கூட வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டர். வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. வந்ததும் உங்களை கூட கூட்டிட்டு போங்க, அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஐயோ, நீங்க டாக்டர் இல்லையா? நீங்க பிரசவம் பார்க்க முடியாதா? எங்க வீட்டு பொம்பளைக்குலாம் ஒரு ஆண்கள் வந்து கண்ணை பார்க்கறதுக்கே நாங்கள் விட மாட்டோமா? எப்படிமா ஆம்பளைங்க வந்து பிரசவத்தை பார்க்க விடுவோம்? ஐயோ, கவலைப்படாதீங்கண்ணா. நான் கூட எங்க அப்பா கூட வந்து உங்க மனைவியை எப்படியாச்சும் காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். இல்லம்மா, ஒரு ஆம்பளை வந்து பிரசவத்தை பார்க்க விட மாட்டோமா? இறைவா, என் பஞ்சாயத்தை காப்பாற்ற வழி இல்லையா? காப்பாற்ற மாட்டியா? ஐயோ, இந்த அண்ணனும் போயிட்டாங்களே, என்ன பண்றது இப்ப? அச்சோ, ஐயோ, என்ன ஆச்சோ தெரியலையே அந்த பெண்களுக்கு. ஐயோ, மறுபடியும் யாரும் பதட்டமா கதவு தட்டுறாங்களே. ஏசப்பா, யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது ஏசப்பா. அம்மா, என் மனைவி பிரசவ வழியில துடிக்கிறாமா. அவளுக்கு தலைப்பிரசவமா, நீங்க வந்து வைத்தியம் பாருங்கம்மா. ஐயோ, நான் பார்த்த கிழவி வந்து அவ என் பிள்ளையும் மனைவியும் பிழைக்கவே மாட்டாங்க சொல்லிட்டாங்கம்மா. நீங்க வந்து காப்பாத்துங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டர். எங்க அப்பா வந்து இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. வந்ததும் கூட கூட்டிட்டு போங்க, அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, உங்க மனைவியை சுகப்படுத்திடுவாங்க. பொம்பளைங்களுக்கு வந்து ஆம்பளைங்க பிரசவம் பார்க்கறது அது எப்படிமா முடியும்? பொம்பளை டாக்டர் இல்லவே இல்லையாம்மா. ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ, இவங்களும் போயிட்டாங்களே. ஏன் இந்த ஜனங்க இப்படி இருக்காங்க? ஐயோ, அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏசப்பா, யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது ஏசப்பா. அவங்களெல்லாம் நீங்க காப்பாத்துங்க ஏசப்பா. ஐடா, ரொம்ப களைப்பா இருக்கடியா, கொஞ்சம் டீ போட்டு தரியா? என்னம்மாச்சு, ஏன் இப்படி அழுவுற? அப்பா, நீங்க வீட்டில் இல்லாதப்ப 3 பேர் அவங்க மனைவிகளுக்கு பிரசவம் பார்க்கணுன்னு டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. நான் எவ்வளவோ சொன்னேன், எங்கள் அப்பா நல்ல வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ப்பா. ஆனால் அந்த 3 பேருமே சொன்னாங்க, ஒரு ஆண் எங்கள் பெண்களுக்கு வைத்தியம் பார்க்குறதா அது கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்பா அந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்க? ஆமாம்மா, இதுதாம்மா இந்தியாவோட நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாமல் இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலேயே பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்கம்மா. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரிகிற வயசுல பிள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்து போன பெண் பிள்ளைகளுக்கு கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவன் தான் ஒரு வழியை திறக்கணுமா. சரிம்மா, நீ அழாத, போய் படுத்துக்கோ. ஐயோ,
என் ஆத்துக்காரியை காப்பாற்ற யாருமே இல்லையா? என் ஆத்துக்காரியை காப்பாற்ற யாருமே இல்லையா? இறைவா, என் பஞ்சாயத்தை காப்பாற்ற மாட்டியா? என் பஞ்சாயத்தை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ ஏசப்பா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி அந்த 3 பேர் முகம்தான்ப்பா வருது. அவங்க சத்தம், அவங்க சொன்ன சத்தம் தான்ப்பா என் காதில் கேட்குது. இது மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையாப்பா? பாவம், என்னை விட சின்ன பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏசப்பா, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க ஏசப்பா. இவ்வளோ பாடுபடுறாங்களே. ஒருவேளை தேவன் என்னை இந்த பணிக்காக அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. என்னால இந்த நாட்டில் வாழவே முடியாது. அனல் பறக்கிற வெயில்ல அறிவு கெட்ட இந்த மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஏன் இஷ்டப்படி சந்தோஷமா வாழணும். நான் இதுக்கு இந்த மக்களுக்காக உழைக்கணும். ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன செய்யறது ஏசப்பா? ஐயோ, இது அந்த பிராமணரோட மனைவியாச்சே. ஐயோ, இப்படி இறந்து போயிட்டாங்களே. அச்சச்சோ ஏசப்பா, என்ன கொடுமை இது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இது அந்த முஸ்லிம் அண்ணனோட மனைவி தானே? இவங்களே இறந்துட்டாங்களா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, என்கிட்ட கூட வந்து ஹெல்ப் கேட்டாங்களே. ஏசப்பா, இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல ஏசப்பா. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஐயோ, ஐயோ, இந்த அண்ணனோட மனைவி இறந்துட்டாங்களா? இந்த கொடுமையெல்லாம் பார்க்க தான் நான் இந்தியாவுக்கு வந்தேனா? ஏசப்பா, இந்த மக்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? இப்படிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? இனி கால தாமதம் வேணாம் ஏசப்பா. இது மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. நான் இந்த மக்களுக்காக சேவை செய்யற அர்ப்பணிக்கிறேன். இந்த மக்களுக்காக உதவி செய்யறதா நீங்க என் மேல வச்ச சித்தம்ங்கிற நான் இப்ப முழுசா நம்புறேன் ஏசப்பா. என் வாழ்க்கைய முழுவதுமா நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உங்க ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. மம்மி, டாடி, மம்மி, டாடி, நான் அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து இது மாதிரிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நான் மருத்துவம் செய்யலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கேன். மருத்துவம் படிச்சுட்டு வந்து இந்த மக்களுக்கு மருத்துவம் மட்டும் செய்யறது இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தையும் நான் செய்ய போகிறேன் மம்மி. ஓ ஐடா, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூமா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தைகளை கேட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்து இந்த ஜனங்களுக்கு தொண்டு செய்யறதை நான் என் கண்ணால் பார்க்கணுமா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐடாமா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களே செய்ய போகிறார். ஓகே மம்மி, டாடி, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து படித்து முடிச்சுட்டு நான் இந்த மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன். எனக்காக நீங்கள் 2 பேரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன் மம்மி, டாடி. தேவன் தனக்குள் விதைத்த தரிசனத்தை கருத்தில் கொண்டவராய் அமெரிக்கா சென்றார் ஐடா ஸ்கடர். 1899ஆம் ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றவராய் தனது தோழி ஆனி ஹாங்குடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷனரி என்ற பெருமையை பெற்றார்.
தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத கால் சுவடுகளை கர்த்தருக்காக பதித்துவிட்டது. டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடா ஸ்கட்டரை மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தனர். வாங்க வாங்க டாக்டர் அம்மா, உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு இருக்குதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றின நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்க வழக்கங்களை மாற்ற ஜெபத்துடன் அரும்பாடுபட்டார் ஐடா ஸ்கட்டர் அவர்கள். டாக்டர் அம்மா, உங்கள் புண்ணியத்தினால எனக்கு வந்த அம்மா நோய் முழுசாக சரியாயிடுச்சுமா. நன்றிம்மா. நான் உனக்கு மருத்துவம் தாம்மா பார்த்தேன், ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் உன்னை குணப்படுத்தியிருக்காரு. ஏசப்பாவை நீ விசுவாசிக்கும் போது நம்பும் போது அவர் உன்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக்குவாருமா. அப்படியாம்மா? நானும் அந்த இயேசு சாமியை கும்பிட விரும்புகிறேம்மா. டாக்டர்மா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா. என் சொந்தக்காரங்க இந்த குழந்தை ராவு காலத்தில் பிறந்துடக்கூடாதுன்னு என் பிரசவ வழியில் துடிச்ச என் 2 காலையும் பிடிச்சி கட்டி வச்சு என்னை கதற கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்கள் மட்டும் அன்னைக்கு வந்து என்னை காப்பாற்றலைன்னா நானும் இந்த குழந்தைய அன்னைக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டோம்மா. எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட இரக்கம்தாம்மா. அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதனால தான் என்ன அனுப்பி உங்களை காப்பாற்ற வச்சுருக்காங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது, அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக வழி நடத்துவாருமா. இயேசு சாமி தான் உங்களை அனுப்பிச்சு என்னை காப்பாற்றினாராம்மா. இயேசு சாமியை நான் நம்புகிறேம்மா. இனி நான் இயேசு சாமிக்காக வாழ போகிறேம்மா. இவ்வாறு மருத்துவத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருங்கே இணைத்து ஐடா ஆற்றிய பணிகள் அளவே இல்லாதவைகள். அவருடைய அரிய முயற்சியால் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மருத்துவத்தில் உதவி புரிய தாதியர்கள் தேவைப்பட்ட நிலையில் தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் தொடங்க தேவன் உதவி செய்தார். தாதியருக்கான பயிற்சி பள்ளி பின்னாளில் மருத்துவ கல்லூரியாக வளர்ந்தது. அன்று ஒரே ஒரு படுக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய மருத்துவமனை தான் இன்று உலக புகழ் பெற்றதாய், தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறந்து விரிந்ததாய், பல உயிர்களுக்கு பயன்படும் பொக்கிஷமாய், பாரதத்துக்கே புகழ் சேர்க்கும் ஒளி விளக்காய் வேலூர் கிறிஸ்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை திகழ்ந்து வருகிறது. ஐடா ஸ்கட்டரை போன்று அநேகர் வளர்ச்சி மிகுந்த தங்கள் நாட்டின் வசதியான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளாலும் அறியாமை என்னும் இருளிலும் அகப்பட்டிருந்த நம்முடைய தேசத்தில் சுவிசேஷ ஒளி விளக்கை ஏற்றியதால் தான் இன்று நாம் அனைவரும் மெய்யான உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை அறியும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் நமது இந்திய தேசத்தில் உண்டு. தேவனை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க, கொடுக்க, சேவை செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு இளம்பெண் தேவன் தன் மீது வைத்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு அவருடைய சித்தம் செய்ததினால் அவரை பல சாதனைகள் படைக்கும் கருவியாய் பரமன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இங்கே கூடியிருக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுத்து அவர் சித்தம் செய்யும் போது நம் மூலமாக கூட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், கிறிஸ்துவுக்கே என்றும் அர்ப்பணிப்போம்.